இப்போ நடிகர் பார்த்திபன் ஒருத்தர் இருக்கார். அவர் போய் என்ன பண்ணார், எனக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லைன்னு ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வந்துட்டார். இது இப்போ பேசும் பொருளாக இருக்கு. சினிமாக்காரங்க சினிமாவில் நடித்தா பரவாயில்ல, வாழ்க்கையிலும் நடிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கூட்டத்துக்கு போனார். அங்கே நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்னு பேசிட்டார். உடனே சமூக ஊடகங்கள்லாம் மிகப்பெரிய கண்டனம் வந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, நீங்கள் ஒரு முக்கியமான ஆள், சினிமாவில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டைரக்டராக இருக்கீங்க, உங்கள் படத்தை எல்லா ஜாதிக்காரவங்களும் பார்க்குறாங்க, எல்லா மதத்துக்காரவங்களும் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்னு நீங்கள் பெருமையாக சொன்னால் அது உங்களுக்கு கரெக்டான பல விமர்சனங்கள் வந்தது. உடனே சினிமா நடிகர் இல்லை, உடனே நடிப்பு இதுக்கு போய் ஹைகோர்ட்டில் கேஸு போட்டார். கேஸு போட்டு தாசில்தார்கிட்ட நான் ஜாதி மதம் இல்லாதவன்னு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறேன். இதுவரை சட்டத்தில் நடந்ததே இல்லை. ஹைகோர்ட்டும் யோசிச்சாங்க, என்னடா இல்லாததை கேட்குறாங்க. அப்புறம் அவங்க வழக்கறிஞர்கள் அந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று அதை பார்த்துட்டு சரி சர்டிஃபிகேட் கொடுப்பான்ட்டாங்க. உடனே தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இந்தியாவிலேயே முதல் தடவையாக ஒருத்தருக்கு ஜாதி மதம் இல்லாதவர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது இதுதான் முதல் தடவை. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் பிசி, இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் எம்பிசி, இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் பட்டியலினம், இப்படி தான் கொடுப்பாங்க. இந்தியாவிலே இவருக்கு ஜாதி இல்லாதவர் மதம் எப்படி ஊரை ஏமாத்துறாங்க. பார்த்திபனுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் ஜாதி பார்க்காதவர்கள் மதம் பார்க்காதவர்கள்னால் உங்கள் குழந்தைகள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வேறு ஜாதியில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு மாற்று மதத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் ஜாதி மதம் இல்லாதவர்களுக்கான அடையாளம். சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதை சோசியல் மீடியாவில் நான் அப்படி வாங்கிட்டேன்னு சொல்கிறது ஊரை ஏமாத்துகிற வேலை. சினிமாக்காரங்களுக்கு சொல்கிறேன், நீ அரசியலுக்கு வராதிங்க, ஒழுங்காக சினிமாவில் நினச்சிட்டு சினிமாவை டைரக்ட் பண்ணிட்டு இருங்க. அவர் இப்போ எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டான், மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சோஷியல் மீடியா பூரா விமர்சனம் பண்ணுறான். இப்போ என்ன பதில் கொடுத்துருக்காரு, மனநலம் பாதிக்கப்பட்ட பார்த்திபன் எழுதுகிறேன்னு பதில் கொடுக்குறாரு. இதுவும் கிடையாது, உங்களுக்கு தன்மானம் சுயமரியாதையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஊரை ஏமாற்றிடுறீங்க, வாழ்க்கையில் அதை நடத்தி காமிங்க.